மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:30. இப்போ நான் வந்து ரூம்லேருந்து சோனா பிரகர் அங்கேருந்து நான் வந்து கௌரி குந்து போகிறேன். கௌரி குந்துலேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரெக் அரவுண்ட் 19 கிலோமீட்டர்ஸ். இப்போது இங்கேயே வந்து பயங்கர குளிர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போயே 19 டிகிரி இங்கே சோனா பிரயாகில். இப்போ நான் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ். ஸோ வந்து நான் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து போர்ட்டபிள் ரெயின் கோட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி நான் இப்போ வந்து ஜெர்கின் போட்டிருந்தால் நான் வந்து போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ போகும்போது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து என்னோடய அட்வென்ச்சரே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே தான் இனிமேல் தான் வந்து நான் வந்து அட்வென்ச்சராக போகிறேன். ட்ரெக்கிங் வந்து இங்கேருந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து கௌரி குந்துலேருந்து வி ஹேவ் டு ட்ரெக். இல்லாட்டி வந்து எப்படி போகணுன்னா ஹெலிகாப்டர்லேயும் போகலாம் காசு இருந்தால். இல்லாட்டி வந்து டோனி இருக்கும், டோனிலையும் போகலாம். நீங்கள் நான் என்ன வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து வாக்கிலே போயிடலாம். போனி பதில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாக்கிலே போயிடலாம். ஏன்னா வந்து அது போனி வந்து உங்களோட ஸ்லோவாக தான் வருமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் வாக்கிலே போயிடலாம். நீங்கள் வாக்கிலே போயிட்டு அப்படியே வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து அங்கேயே வந்து டென்ட்டோ இல்லை ரூம்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ டென்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ரூம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸில் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நான் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து அப்பப்போ நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போலோ கேதார்நாத் மகாராஜ் கி ஜெய். இவங்கெல்லாம் வந்து எதுக்காக நிற்கிறாங்கன்னா, ஜீப்புக்காக நிற்கிறாங்க. அதான் ஜீப் எப்படின்னா வந்து யாரை வந்து ஃபஸ்ட் கம்மர்ஸோ அவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜீப்புக்காக போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து லைனில் க்யூவில் நின்றுட்டுருக்கேன். நான் இப்போது ஒரே ஒரு அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ½ அன் ஹவராக இங்கே வந்து ஜீப்புக்காக லைனில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ரூம்லேருந்து கிளம்பி சோனா பிரயாக் அங்கேருந்து நான் இப்போ வந்து கௌரி குந்துக்கு வந்து ஜீப்பில் போகிறேன். அதுக்காக நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லைனில். எல்லோரும் எப்படியா ஒரு 5000 மெம்பர்ஸ் மேலே இருப்பாங்க. ஸோ அந்த லைனில் நின்று தான் நம்ம வந்து ஜீப்பில் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கௌரி குந்துலேருந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் டு கேதார்நாத். அது அரௌண்ட் வந்து ஐ திங்க் 22 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கௌரி குந்து வந்துட்டேன். நான் இப்போ இங்கேருந்து நான் வந்து கேதார்நாத்துக்கு வந்து நடக்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போயே வந்து ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ நல்லா ரோடெலாம் சிமெண்ட்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரில. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டுலாம் இருக்குது. மொத்தம் வந்து இங்கே நான் போர்டு காமிச்சல, அங்கேருந்து 14 கிலோமீட்ரு கேதார்நாத் கோவிலுக்கு.
இப்போ வந்து இங்கே வந்து ஹார்ஸ் சர்வீஸ் இருக்குது. கௌரி குந்துலேருந்து கேதார்நாத்துக்கு ஹார்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2500 நான் இப்போ வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கேதார்நாத்துக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து பல்லக்கி ஆளை தூக்கி போவாங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேதார்நாத்துக்கு வந்து 6500 rupees. இங்கேருந்து திருப்பியும் வரும்போது ஒரு 6500 rupees. இதுதான் வந்து இதோட ப்ரைஸ். ஆளை தூக்கின்னு போகிற மாதிரி. ஹார்ஸ்னால் போயிட்டு வரத்துக்கு 5000 rupees. நீங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து இவங்ககிட்ட போய் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்களாக வந்து அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து விலை வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் போயிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து ட்ரெக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஹார்ஸில் போகிறது. இது வந்து உங்களுக்கு ஆழ்த்துக்குன்னு போகிறாங்க. அதுதான் வந்து போகிறதுக்கு மட்டும் 6500 rupees. இந்த ஹார்ஸில் போகிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2500 rupees. கௌரி குண்ட்லேருந்து கேதார்நாத். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்கள். போக இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதுதான் பார்த்தீங்களா, ஆளை தூக்கின்னு போவாங்க. இதுதான் சொன்னேன். இந்த சர்வீஸ் தான் வந்து நான் சொன்னது. ரைட்டு. டீ குடிக்கிறதுக்காக நான் வந்து நிறுத்திருக்கேங்க. டீ குடிச்சிட்டு திருப்பி நான் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜேர்னி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லோவாக மெதுவாக ஏறினா தான் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். நம்ம ஸ்பீடாக ஏறி எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, காரில் வந்து கிராம்ஸில் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக இறங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம மெதுவாக நம்ம எவ்வளோக்கு மெதுவாக இருமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரெக்கிங்கை டீ குடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பார்த்தீங்களா, குழந்தை அப்படியே உட்காந்துன்னு அப்படியே சிரிச்சுனே போகுது பாருங்க. அதான் பாருங்க, ஹெலிகாப்டரை பார்த்து கை காட்டுது. ஆமாம், எவ்வளோ இப்போ வந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. மெதுவாக நான் வந்து ஏறிட்டு தான் இருக்கேன். நான் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து உட்காந்து போங்க. ஒரு ½ hour ஒன்ஸ் உட்காந்து போனீங்களா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது. நீங்களும் வந்து நல்லா இதுவாக பண்ணலாம். நீங்கள் பாட்டிக்கு மேலே ஏறி போயிட்டே இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லெக்கு வந்து கிராம்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களால் ஏற முடியாது. அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இது பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து போங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கண்டினியூ த ட்ராவல்.
बस मीठा चाहिए। ஒரு வாழைப்பழம் வந்து 15 ரூபாவாம். ஒரு வெள்ளரிக்காய் வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா சைஸை பொறுத்து. ஸோ இங்கே வந்து லெமன் ஜூஸ் கிட்ட இருப்பே பையா, லெமன் ஜூஸ் வந்து 30 ரூபாவாம். நீங்கள் இங்கே வந்து குச்சிட்டு போகலாம், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டாமினா கிடைக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இங்கே ஹாலிடே இருக்கேன். நான் இங்கே ஒரு கடையில் வந்து மேகி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா. ஆலு பராத்தா வந்து 50 ரூபா. 4 சப்பாத்தி, ஒரு சப்ஜி வந்து 80 ருபீஸ். இங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்குறது. அதே மாதிரி இப்போ நான் வந்து பார்லேஜி பிஸ்கெட் வாங்கினேன். இந்த பார்லேஜி பிஸ்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. மேகி சாப்பிட்டேன் நான். எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. இப்போ வந்து அது கூட வந்து லெமன் ஜூஸ் மாதிரி என்கிட்ட ஒரு பேக்கெட் அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். 50 ரூபா ஒரு மேகி. எப்படி இருக்குன்னா நம்ம கோவிலில் தொன்னையில் கொடுப்பாங்களே அது மாதிரி ஒரு சைஸில் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, ஆனால் சூப்பராக தான் இருந்தது. சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த ட்ரெக்கிங் பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து இந்த ஹோட்டல் ஆளை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா மே ஜூனில் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குமா, ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஸோ வந்து நீங்கள் வர்றதுனா நீங்கள் வந்து மே ஜூனில் வராதிங்க, ஆகஸ்ட்டில் வாங்க, நல்லா சாமியை வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு நீங்கள் ஹோட்டலில் ஆளுங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது நீங்கள் ஆகஸ்ட்டில் பிளான் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிளம்பி வந்து 3 hours ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 4:30 மணிக்கு கிளம்புனேன். இப்போது வந்து 7:40. நான் 3 ஹவர்ஸில் நான் வந்து 6 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இன்னும் வந்து கேதார்நாத் கோயில் போகிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. அதுவே இல்லாமல் ஹார்ஸ் சர்வீஸ் வந்து நிறையா இருக்கா. ஸோ அதனாலே நம்மளால வந்து ஃபாஸ்ட்டாக வர முடியல. அவங்க வந்து சீக்கிரமாக போயிடுறாங்க, ஆனால் நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சரி பார்க்கலாம். இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேதார்நாத் கோயிலில் பார்க்கலாம் நம்ம. அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டே டியூன். நான் வந்து அப்படியே உங்களுக்கு நான் ஃபுல்லாக தான் காமிச்சிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லெட்ஸ் கண்டினியூ த ட்ரெக்கிங். Like this, make it not like this, make it drop.
தெரிந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ், இமயமலை கண்டினியூஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். இமயமலையோட கண்டினியூஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. இங்கேருந்து கோவிலுக்கு வந்து 9.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் ஏன்னா வந்து இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மெதுவாகவே வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா யூ வில் லூஸ் த கண்ட்ரோல். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக இருங்க, ஒன்றும் அவசரமே கிடையாது. கேதார்நாத் கோயில் அங்கே தான் இருக்க போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மெதுவாக வாங்க. மெதுவாக ட்ரெக் பண்ணி கேதார்நாத் டெம்பிளை போய் பாருங்கள். ஓகே, நானும் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகல, மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ட்ரெக்கிங்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கண்டினியூ மை ட்ரெக். இதான் வந்து ஹிமாலயாஸ். இது தெரிஞ்சு பாருங்க, இதுதான் இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே தான் கோவில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் ஹிமாலயாஸ். இங்கே தான் நான் இப்போ போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க போய். பார்த்தீங்களா ஐஸ் மவுண்டன், இதுதான் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, எப்படி இருக்க பாருங்கள். அப்படியே இங்கேருந்து தண்ணி வந்து அப்படியே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வே எப்படி பார்த்தீங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கேன் இப்போது. ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தான் கோவிலுக்கு. ரொம்ப ஈஸின்னு நினச்சின்னு வந்துடுறாங்க. பயங்கர ஸ்டீப். இதோட மோசமாக இன்னும் ஸ்டீப் இன்னும் இருக்கான். எப்படி பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு தான். இது வந்து ஷார்ட்கட் வே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆஃப் ரோடு. ஆனால் வந்து பார்த்து வரணும், ரொம்ப இதுவாக இருக்கும். கொஞ்சம் வலிக்கிச்சுன்னா அந்த சைடு போக வேண்டியதான். ஸோ பார்த்து
ஏறினா இந்த சைடு பார்த்து ஏறுங்க, இல்லாட்டி நீங்கள் நார்மல் ரோட்லேயே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. திருப்பியும் வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் வந்து ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்குமா. இப்போ நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா, இதோட மோசமாக இருக்குமா. என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க சொன்னாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்மளும் போய் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் கட்டி பார்த்தீங்களா இங்கே பாருங்க, எல்லாம் கையில் வச்சுக்கலாம் பாருங்கள். ஐஸ் கட்டி இங்கே ஐஸ் கட்டி பார்த்தீங்களா ஃபுல்லாக. பாருங்க ஐஸ் கட்டி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் கட்டி ஐஸ் அவர் கையிலையும் பாருங்க, அப்படியே அவங்க கையில் வச்சுக்காம பாருங்க, அப்படியே சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எல்லாம் கையில் ஐஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து இங்கேருந்து இந்த ஹிமாலயன் ஐஸ் தான் ஃபுல்லாக, அந்த இமயமலை ஐஸ் தான் எல்லாமே. இது இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி எல்லாம் வந்து ஐஸ் கட்டியில் விளையாண்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஐஸு ஃபுல்லாக ஐஸ் தான் இது. என் பின்னாடி அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கையில் வச்சுன்னு ஃபோட்டோ போஸும் வீடியோ போஸும் இது பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸு. இதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து மேலே போகும்போது நம்ம பார்க்க போகிறோம். அங்கேயும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து ரெஸ்ட்டு தான் போகிறேன். நான் வந்து ஒன்றும் கண்டினியூஸாக போகல. நான் எப்படியாவது 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ரெஸ்ட் எடுத்து தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீப் இது, இதை நம்பி நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்து தான் போகிறேன். அப்பப்போ ஜூஸு அது இதுன்னு நான் வந்து குடிச்சிருந்தேன். நான் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் எனர்ஜி வருது. ஸோ அதனால் வந்து அப்படியே நான் வந்து ஜூஸ் குடிச்சினே நான் போகிறேன். ஐஸ் கட்டி அப்படியே இதுதான் வந்து ஃபுல்லாக எங்கே இருக்குது, இதுதான் வந்து கையில் வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள். இதாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உடைக்க போகிறேன். அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக சும்மா இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஐஸ் பாருங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஐஸ். அது கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் என் பின்னாடி ஐஸ் கட்டி இருப்பாங்க. அப்படியே பாருங்கள், நான் அது மேலே தான் நிற்கிறேன். இப்போது அது மேலே இருந்தால் இப்போ நான் வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் வீடியோ அப்படியே பின்னாடி பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே ஐஸ் தான் இங்கே. ஸோ அதனால் வந்து இப்போ ஐஸ் மேலே தான் ஏறிக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து அந்த கோயிலாண்ட போகும்போது தான் இதே மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும். சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது போகிற வழியில் இது மாதிரி இருந்துடும், மவுண்டன் மேலே ஐஸாக. இனிமேல் வந்து போக போக இப்படி தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஐஸாகவே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் மலை மேலேருந்து ஏறிட்டேன். பட் இறங்கும் போது ரொம்ப வலிக்கிச்சு, விழுந்திருப்பேன். பக்கத்தில் வந்து ஒரு பில்கிரிமேஜ் இருந்தார், அவர் தான் என்னை காப்பாற்றினார். ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், ஸ்லிப்பாகி விழுந்திருப்பேன், தண்ணியில் விழுந்திருப்பேன். ரொம்ப ரிஸ்கியாக தான் போனேன் நான். பட் வந்து என்ஜாய் பண்ணேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இங்கேயே நம்ம வந்து ஐஸ் கட்டி பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஃபால்ஸும் போகுது. ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் த்ரில்லிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது எனக்கு. இதுக்கு மேலே இன்னும் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாம். அவர் வந்து மேகி பண்ணிகிட்ருக்காரு இப்போது. அங்கே பாருங்க எப்படி பண்ணுறாரு மட்டும் பாருங்க. மேகி
லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக லேண்ட்ஸ்லைட் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், மேலே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே லேண்ட்ஸ்லைட் இருக்குது பாருங்கள். சரி வாங்க, நம்ம கேதார்நாத் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பி 9 hours ஆகுது. இன்னும் நான் வந்து ட்ரெக்கிங்கில் தான் இருக்கேன். இன்னும் வந்து 4 kilometers இருக்குது கோவிலுக்கு. மார்னிங் வந்து 19 degree இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 degree. இன்னும் நைட் வந்து நான் ஸ்டே பண்ணும்போது இட் வில் பி அரௌண்ட் 1 degree Celsius. இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி மூச்சு வாங்குது எனக்கு. பயங்கர ஸ்டீப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதோட ஸ்டீப்பாக இருக்குமா? சரி வாங்க, அந்த ஸ்டீப் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கீழே நம்ம என் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ ஐஸ் கட்டி எல்லாம் அப்படியே இது பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா? ஃபுல்லாக அப்படியே ஐஸ் கட்டி எல்லாம் நின்று அங்கே பாருங்கள். இதை பாருங்கள் கையில் பார்த்தீங்களா? இதை பாருங்க. दीदी दीदी 1 सेकंड दीदी, मम्मी 1 सेकंड होने वो देखना था. இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அதுவும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிட்ட இருக்குது ஐஸ் கட்டி. எல்லாம் கையில் வச்சுன்னு விளாட்றாங்க. அங்கே பாருங்க தூக்கி போடுறாங்க. எல்லாம் வந்து இங்கேருந்து அப்படியே நடந்து போனால் பக்கத்தில் ஐஸு. இவங்க வந்து இங்கே வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு குத்திட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த தீதி இங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் மேலே நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சீரியஸாகவே வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரிலாம் நான் வந்து பார்த்ததில்ல. நான் வந்து காஷ்மீர்லாம் போயிருக்கேன், ஆனால் இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கல. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்க்கலாம். ஐஸ்கட்டியில் விளையாடிட்டு இருக்கேன் நானும். ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது. அவங்களும் வந்து தீதியோ கையிலையும் வந்து ஐஸ் கட்டி இருக்கு பாருங்க. அதே வந்து என்ஜாய்மெண்ட் தான். இங்கே வந்து இது மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ 2 o'clock வந்து இங்கே எப்படி இது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக ஸ்னோ தான். இங்கே இனிமேல் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இனிமேல் போக 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 இப்படி தான் இருக்கும். எப்படி இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஹார்ஸ் சர்வீஸ் தான் ஜாஸ்தி. இங்கே அந்த ஆளை தூக்கின்னு போகிறாங்களே, அதோட வந்து இங்கே வந்து ஹார்ஸ் சர்வீஸ் தான் ஜாஸ்தி. ஸோ எல்லாருமே வந்து கீழேருந்து கௌரி குந்துலேருந்து கேதார்நாத்துக்கு எல்லாருமே வந்து ஹாஸ்டல் தான் வராங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. இந்த சைடு வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்காக கம்பி போட்டிருக்காங்க. அதை பூச்சின்னு நம்ம நடக்கலாம். ஆனால் சீரியஸாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மை ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு ஜேர்னி இது. இதுக்கு மேலேயும் வந்து இன்னும் இருக்குது ட்ரீம்.
கேதார்நாத் மகாராஜா பார்க்கறதுக்கு நான் பாக்கியம் கொடுத்துருக்கணும். சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே கேதார்நாத் கோயிலில் போயிட்டு கிளைமேட் எப்படி இருக்குது, கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லஞ்சுக்காக பிரேக் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து லஞ்சு வந்து மேகி இல்லாட்டி ஆலு பரோட்டா தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. இல்லாட்டி பிஸ்கெட் பேக்கெட்டு ஜூஸ் அப்படி தான் கிடைக்கும். மற்றபடி மீல்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால நான் இங்கே வந்து மேகி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு நான் இங்கே வந்து ட்ரெக் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லஞ்சு நான் சாப்பிட போகிறது. இதுதான் வந்து 70 rupees मैगी. இன்னும் கோவிலுக்கு வந்து 2 கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நல்லா மழை பெய்யுது. ஸோ வந்து இங்கே வந்து நான் ரெயின் கோட் போட்டிருக்கேன். இது ஒன் டைம் ரெயின் கோட் தான். இது திருப்பியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்களா எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க. எல்லாமே பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து ஒதுங்கிட்டாங்க. நான் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மழை பெய்யறதுனால நான் இன்னும் ஸ்லோவாகிட்டேன். ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஸ்லிப் ஆகும் மழை பெய்யறதுனால. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இப்போது நான் இன்னும் மேக்ஸிமம் 1 ஹவரில் நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கேதார்நாத் வந்துட்டேன். நான் இங்கேருந்து 500 மீட்டர்ஸ், நான் நிற்கிற இடத்துலேருந்து 500 மீட்டர்ஸ். எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம். அதுவே இல்லாமல் மழை பெஞ்சு நான் அதை பயந்தேன். கடைசியில் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். வித்தின் 10 மினிட்ஸில் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து சாமியை பார்க்க போகிறேன். நான் என்ன எப்படி இருக்குது, கூட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து யாரை கேட்டாலும் தெரிலன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வேணால் பார்க்கலாம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூட்டமாக இருக்கா இல்லை வந்து சாமியை பார்க்கலாமா. இங்கே லோக்கல் கைஸை கேட்டால் 5:30 ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கூட்டம் லைன் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கும் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. சரி அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Friends, at last dream comes true. வந்துட்டேன் கேதார்நாத்துக்கு. இதோ பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து என்ன பேசணும்னு தெரில. எனக்கு அப்படியே அழுக வருது. அது ஏன் தான் தெரில. எனக்கு வந்து எந்த கோவில் போனாலுமே, சபரிமலை போனாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி, இப்போ இங்கே வரும்போதும் எனக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அப்படியே அழுகிற மாதிரியே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து டிவிலேயோ யூடியூப்லேயோ பார்த்துப்போம். இப்போ நான் வந்து நேர்லேயே பார்த்துட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. சரி
எல்லாம் வந்து தர்ஷன்காக வெயிட்டிங். சரி நம்ம நான் போயிட்டு எப்படி இருந்தது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் போயிட்டு வந்து. கைஸ் அட்லாஸ்ட் கேதார்நாத் டெம்பிளுக்கு வந்துட்டேன் நான். பாருங்கள், நல்லா பாருங்கள், இதுதான் கேதார்நாத் டெம்பிள். என்னோடய ட்ரீம் வந்து ட்ரூவாக வந்துச்சு. என்னோட நிறைய நாள் கனவுது. நான் போகணுன்னு ஆசை, கடைசியில் நிறைவேற்றிட்டாரு சிவர். எனக்கு வந்து என்ன பேசணும்னு தெரில. நான் அவ்வளோ இதில் இருக்கேன், நான் எமோஷ்னலாக இருக்கேன். இன்னும் நான் சாமியை பார்க்கல. எனக்கு இது என்னன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து எமோஷ்னலாக சாமியை பார்க்கும்போது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் சாமியை பார்த்துட்டு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இதுவாக பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. செம வைப்ரேஷன் கோவில். இதுதான் வந்து அந்த கேதார்நாத்தோட கோவிலோட கோபுரம். இது வந்து அதை சுற்றி மலை. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேதார்நாத் கோயிலோட சைடு வியூ. இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சைடு வியூ கேதார்நாத் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லை பற்றி நான் சொல்லணுன்னா 16th June 2013 ஃப்ளட் வந்தது இங்கே கேதார்நாத்தில். அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா இந்த கல் தான் வந்து கோவிலை காப்பாற்றுச்சு. அதனால தான் இனி வரைக்கும் இந்த கோவில் வந்து இவ்வளோ சேஃபாக இருக்குது. இந்த கல் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கோவில் வந்து கண்டிப்பாக இதாக இருக்கும். இந்த கல் தான் வந்து கோவிலை காப்பாச்சு. என்றைக்குன்னா June 16th 2013. இன்றைக்கி பார்த்தீங்களா June 14th. நான் கரெக்டாக அந்த டைமில் தான் நான் அங்கே இருக்கேன். நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் இங்கே வந்திருக்கேன். நான் டேட்லாம் நான் வந்து பிளான் பண்ணிலாம் வரல. நான் இது வந்து சடன் பிளானு. இதுதான் இந்த கல்லோட மிராக்கள் வந்து இதுதான். இந்த கல்லை பற்றி சொன்னது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கல்லை பற்றி ஸ்டோரி. இது வந்து கோவிலோட பேக் வியூ. இது चारों लोगों का एक साथ फोटो ले लो। एक सेकेंड.